வணக்க நண்பர்களே, நமது காயின்ஹாப் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று சிறப்புமிக்க நாணயங்கள் வரிசையில் எஃப்எஃப்எஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் உலகத்தில் வெளிவந்த 5 ரூபாயில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 1806 2006 நாணயத்தை பற்றி தான் நான் பார்க்க போகிறோம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 1806 2006 அதாவது எஸ்பிஐ ஆரம்பித்து 200 ஆண்டுகள் நிறைவை போற்றும் வகையிலும் நினைவு கூறும் வகையிலும் நினைவு நாணயமாக அதாவது கமாமரேட்டிவ் நாணயமாக 2006 ஆண்டு அச்சிடப்பட்டு அரசாங்கத்தால் பொது புழக்கத்திற்கு வெளியிடப்பட்டது. நண்பர்களே, இந்த நாணயத்தின் விவரங்களையும் ரேரிட்டியையும் பார்ப்போம். இந்த நாணயம் எஃப்எஃப்எஸ் என்ற துருப்பிடிக்காத ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் உலோகத்தால் ஆனது. இதன் எடை என்று பார்த்தால் 6 கிராம். இதன் சைஸ் 23 mm. இதன் வடிவம் மட்ட வடிவமானது. இதன் ஓர விளிம்பு செக்யூரிட்டி எட்ஜ் பாதுகாப்பு விளிம்பு. இந்த நாணயம் 2 நாணயச்சாலைகளில் அச்சடிக்கப்பட்டு வெளிவந்துள்ளது. கல்கத்தா அது ஹைதராபாத் 2 நாணயச்சாலைகளில் வெளிவந்த நாணயம் ஸ்கேர் கேட்டகரியில் தான் உள்ளது. இந்த நாணயத்தின் முன்பக்கம் அசோக் சின்னமும், இதற்கு கீழே சத்தியமே ஜெயந்தி என்ற இந்தியிலும், இதற்கு கீழே 5 என்ற எண்ணும், பக்கவாட்டில் ருப்பியா பாரத் என்ற இந்தியிலும் ருபீஸ் இந்தியா என்று ஆங்கிலத்திலும் அச்சடிக்கப்பட்டிருக்கும். இந்த நாணயத்தின் மறுபுறம் ரிவர்ஸ் சைடு எஸ்பிஐ லோகோவும், பக்கவாட்டில் 1806 2006 என்ற வருடமும், கீழே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்று ஆங்கிலத்திலும் மேலே இந்தியிலும் அச்சடிக்கப்பட்டிருக்கும். இந்த நாணயம் ஸ்கேர் கேட்டகரி உள்ளதால் தற்பொழுது இதன் மதிப்பு என்று பார்த்தால் 30 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரை தான் உள்ளது. நண்பர்களே, வரும் காலங்களில் இதன் மதிப்பு உயர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. பொதுவாகவே கமாமரேட்டிவ் நாணயங்களை எப்போதும் நீங்கள் சேமிக்கலாம். நாணயங்களை பற்றி தெரிந்து கொள்ள நமது காயின்ஹாப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் செய்யவும். நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்த எனது அனைத்து நண்பர்களுக்கு நன்றிய வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.